ஒரு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ல ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி அதுல வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடியை போட்டு ஒரு ஓடிபியை வாங்கி அவங்க வந்துட்டு தாங்களே செய்யற மாதிரி காட்டி அந்த பேரை ரிமூவ் பண்றது. அக்ரம் பாஷா, அஸ்லாம் பாஷா, அப்புறம் வந்துட்டு பாபி ஆத்தியா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 7 வந்துட்டு இந்த நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல டவுன்லோட் பண்ணி செய்யலாம்னு யார் சொன்னது? எப்படி இப்படி ஒரு போரஸ், இப்படி ஒரு ஓட்டையோட இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டலை உன்னுடைய இணையதளத்துல நீ வச்சிருக்கிற? பல கோடிக்கணக்கானவர்கள் நீக்கி இருக்கிறாங்க. எப்படி 12 கோடியே 70 லட்சம் பேரை 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நீக்கி இருக்கிறாங்க. அதுல 4 கோடி பேர் முஸ்லிம்கள், 3 கோடி பேர் பட்டியலினத்தவர்கள். பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் நீக்கப்பட்டவர்கள். பாஜக எம்எல்ஏவாக இருந்த சுபாஷ் குட்டேடாரும் அவருடைய மகன் அர்ஷானந்த் ஆகிய இருவர் மீதும் அவர்தான் குற்றவாளிகள் என்று கர்நாடக காவல்துறை அவர்களின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. கர்நாடக காவல்துறை தேர்தல் ஆணையத்தையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்நாடக மாநிலம் காலாபுர்கி மாவட்டத்தில் உள்ள ஆலண்ட் என்கின்ற சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருந்த சற்றொப்ப 6000 வாக்காளர்களை நீக்கிய சதி திட்டத்தை நடத்திய அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய 4 முறை பாஜக எம்எல்ஏவாக இருந்த சுபாஷ் குட்டேடாரும் அவருடைய மகன் அர்ஷானந்த் ஆகிய இருவர் மீதும் அவர்தான் குற்றவாளிகள் என்று கர்நாடக காவல்துறை அவர்களின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்டுபிடிப்பை அங்கே அவரிடம், அந்த குட்டேடாரிடம் 4 முறை போட்டியிட்டு தோற்ற, ஆனால் அதற்கு பிறகு ஒரு 3 முறை எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பட்டேல் அவர்தான் கண்டுபிடித்தார். அதை பற்றி மிக விரிவாக ஆராய்ந்து ஒரு பெரிய ஒரு பக்க கட்டுரை வெளியிட்டிருந்தது த ஹிந்து நாளிதழ். அப்படிப்பட்ட அந்த விவகாரத்தில் மேற்கொண்டு எப்படி அதை செய்தார்கள், எப்படி 5994 பேரை அவருடைய விருப்பத்திற்கு எதிராக அவர்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள, எப்படி அதை செய்தார்கள், எந்தெந்த கம்ப்யூட்டரிலிருந்து அது செய்யப்பட்டது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு எத்தனையோ முறை கர்நாடக மாநிலத்தினுடைய சிறப்பு புலனாய்வு குழு வேண்டுகோள் விடுத்தும் செவி மடுக்காத நிலையில் அதை அவர்கள் கண்டுபிடித்து யாரையெல்லாம் வைத்து இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றினார்கள், எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதனை கண்டுபிடித்து இப்பொழுது அவர்களுக்கு எதிராக வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இது எப்படி பண்ணாங்கன்னு பாருங்க. அதாவது இந்த கட்டேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாஷ் குட்டேடார் ஏதோ சுபாஷ் குட்டேடார் என்பவர் அக்ரம் பாஷா என்பவரை அவர் வந்துட்டு ஒரு கால் சென்டரை வந்துட்டு காலாபுர்கி மாவட்டத்தில் அந்த டவுனில் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை வந்துட்டு முதல்ல இவர் அந்த பணிக்கு, இந்த வாக்காளர் பட்டியல் நீக்க பணிக்கு இது பண்ணுறாரு. டு டார்கெட் நேம்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் whom they suspected would vote for குட்டேடார்ஸ் ஆப்பனன்ட், அதாவது அந்த பிஆர் பட்டேல் என்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க சந்தேகிச்சவங்களை எல்லாம் அந்த பட்டியலை கொடுத்து இவங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்றாரு. அதுக்கு உடனே அக்ரம் பாஷா என்ன பண்றாரு, அவருடைய தம்பி அஸ்லாம் பாஷாவோட சேர்த்துக்கிட்டு பெங்காலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஓடிபி பசார்.ஆன்லைன் அப்படின்ற ஒருத்தருடைய வெப்சைட்ல போய் அவர்கிட்ட சொல்லி அவருக்கும் பேமெண்ட் பண்றாங்க. இது வந்துட்டு ஒரு பேரை டெலீட் பண்ணா 80 ரூபாய், அதான் கான்ட்ராக்ட். சுபாஷ் கட்டேடா இருக்கும் இந்த அக்ரம் பாஷாவுக்கு இடையில அந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஒரு பேரை நீ நீக்கிட்டியா அவனுக்கு 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6000 பேரை நீக்கிறாங்க. இதுல அவங்க வந்துட்டு இந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாபி ஆத்யா அப்படின்றவருடைய வச்சுக்கிட்டு இதை அவங்க செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க அப்படின்னம்னா, ஒரு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ல ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி அதுல வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடியை போட்டு ஒரு ஓடிபியை வாங்கி அவங்க வந்துட்டு தாங்களே செய்யற மாதிரி காட்டி அந்த பேரை ரிமூவ் பண்றது.
இதை இவங்க பேரை கொடுக்க வேண்டியது, அந்த வேலையை செய்ய வேண்டியது தான் இந்த ஓடிபி. அந்த லிங்க் இருக்கிறீங்களா, ஓடிபி bazaar.online, அதில் வந்துட்டு இந்த பாபி ஆத்யா அப்படின்றவர் வந்து செய்வார். அவருக்கான பேமெண்ட்டை வந்துட்டு அக்ரம் பாஷாவுடைய மனைவியினுடைய கணக்கிலேருந்து அந்த பேமெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எது மூலம், எதை வச்சு பண்ணுறாங்க? இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல், அதில் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்றதுல தான் வச்சு இதை செய்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்படி பண்ணக்கூடிய வசதியை ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி ஒருத்தருடைய பேரை குறிப்பிட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடியின் மூலம் அவருடைய பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வசதியை கொடுத்துருக்குதா தேர்தல் ஆணையம் இல்லையா? யார் வர்றாங்க, அது சம்மந்தப்பட்டவர் தான் வந்தார் அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு கூட, சரியாக செக் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காம, அதற்கான அந்த கண்டிஷனை போடாமல், ஒருத்தர் வந்துட்டு போட்டார் அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடியை வச்சுட்டு போட்டார் அப்படின்னோம்னா ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபால்ஸாகவே போடுறாங்க. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ஃபார்ம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பரும் கேட்குறாங்க இல்லையா? ஆனால் அங்கே போன முறை அந்த மாதிரி இல்லை, வெறும் அட்ரஸ் தான். அதனால் என் ஃபோன் நம்பர்னு ஒரு ஃபோன் நம்பரை போட வேண்டியது, அதே ஃபோன் நம்பரை பல இடத்துல பயன்படுத்த வேண்டியது. அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரெல்லாம் அவங்க தூக்கிட்டாங்க, தேர்தல் ஆணையமே தூக்கிடுச்சு. ஸோ ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி அந்த பேரை ரிமூவ் பண்ணி ரீஅப்லோட் பண்ணிட்ட உடனே அந்த பேர் போயிடுது. இதை அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியதுன்னா, மிஸ்டர் ரஸ்வாக் நாட் ஓன்லி யூஸ்டு த லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் ப்ரொவைடட் டு ஹிம் பை பாஷா பிரதர்ஸ் ஃபார் த பர்பஸ், but also made mobile phone and internet connection. These devices have been recovered and are part of the evidence. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒரு ஆதாரமாக்கி தான் கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தெளிவாக யார் எப்படி செஞ்சாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, அந்த ஆள் பெங்காலில் இருக்கிற அந்த ஆளுக்கு வந்துட்டு இவங்க எப்படி கொடுத்தாங்க, யாருடைய அக்கௌண்ட் அவருக்கு பேமெண்ட் போச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க, இந்த ஃபால்ஸ் ஐடி யார்கிட்ட இது கிரியேட் பண்ணாங்க, அந்த ஃபால்ஸ் ஐடிக்கு வந்துட்டு ஓடிபி வந்துட்டு எப்படி அதை ரிமூவ் பண்ணுறாங்க, ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி இவ்வளவு செய்ய முடியும், எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு நான் கேட்குற கேள்வி இதுதான். அக்ரம் பாஷா, அஸ்லாம் பாஷா, அப்புறம் வந்துட்டு பாபி ஆத்யா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 7 வந்துட்டு இந்த நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணி செய்யலான்னு யார் சொன்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை இவங்க எப்போ செய்கிறாங்க? 2023 செய்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் செய்யலான்னு நான் எப்போ எழுதினேன்? என்னுடைய வாக்கேந்திர சூழ்ச்சின்ற புத்தகத்தில் நான் எழுதுனது எப்போ? 2019. 2019 அது எழுதும்போது என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. எளிதாய் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம், எவரும் நீக்கலாம். தேச வாக்காளர் சேவை வாசல் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் என்கின்ற இணையதள சேவையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருப்பதன் நோக்கம், வாக்காளர்கள் இணையத்தின் வாயிலாக தங்களை பதிவு செய்து கொள்ளவும், இருப்பிடம் மாறும்போது பட்டியலில் இருந்து தங்கள் பெயரை நீக்கிக் கொள்ளவும், பிறகு எந்த தொகுதியில் அல்லது வட்டத்தில் வாக்களிக்க வேண்டுமோ அந்த புதிய முகவரியில் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து கொண்டு சேர்த்து கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆனால் இந்த தொழில்நுட்ப ரீதியான வசதியை அரசியல் கட்சிகளின் செயற்பாட்டாளர்கள், இதற்கென்றே கட்சிகளால் பயிற்றுவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள் தேச சேவை வாசலுக்கு சென்று படிவம் 7 பதிவிறக்கம் செய்து அதில் யாரையெல்லாம் நீக்க வேண்டுமோ அவர்களை பெயரை தனித்தனியாக பதிவிட்டு நீக்கியுள்ளனர். எடுத்துக்காட்டாக நவீத் சாப் என்பவரின் பெயரை நீக்க அவர் வசிக்கும் பகுதியின் வாக்காளர் பட்டியலை பார்த்து படிவம் 7 பதிவு செய்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலிலும் உள்ள முகவரியில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளார் என்று பதிவு செய்து மீண்டும் பதிவேற்றம் செய்து விட்டால் போதும், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்காது. இது எப்போ புத்தகத்தை வெளியிட்டது? 2019. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் தெரியாது. இதை பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் வசதி இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் இப்படி வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு ஆட்களை நீக்கவும் ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி சேர்க்கவும் வசதி அதானே பண்ணி கொடுக்குறது இந்த நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மேலே. இதில் கர்நாடக காவல்துறை தேர்தல் ஆணையத்தையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அக்ரம் பாஷா, அஸ்லாம் பாஷா, பாபி ஆத்யா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அதெல்லாம் எப்படி செய்யலான்றது தெரியும்? சொல்லுங்க. அப்புறம் அவங்க இது எப்படி பண்ணாங்களோ அது எந்த சோர்ஸ்லேருந்து அது வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு
தேர்தல் ஆணையம் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லேயே கண்டுபிடிச்சது எவ்வளவும். கர்நாடக மாநிலத்தினுடைய சிறப்பு புலனாய்வு குழு இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழக்கு போடுறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்துனுடைய முதல் பக்கத்துலையும் 12வது பட்டம் கொட்டையார் நேம்டு பிரைம் அக்யூஸ்ட் இன் ஆல் இன்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கிறாங்க. 5994 பேர் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும். இப்படியெல்லாம் நீக்கி தான் அவர் 697 ஓட்டில் சிலிண்டர் மார்ஜினில் ஜெயிச்சிடறாரு. அடுத்த முறை பண்ண முடியல, இவர் பிஆர் பட்டேல் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு காவல்துறை பண்ணதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம். எந்த இடத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கலை. ஆனால் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் தண்டிக்கப்படும் நான் நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் தண்டிக்கப்படாது. ஆனாலும் இதை பார்க்கக்கூடியவங்க கர்நாடக காவல்துறை கிட்ட சொல்ல வேண்டிய விடை என்னன்னா, தேர்தல் ஆணையத்தை இதற்கு உடந்தையாக இருந்தவர்களாக சேரு. எப்படி இப்படி ஒரு போரஸ், இப்படி ஒரு ஓட்டையோடு இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டலை உன்னுடைய இணையதளத்தில் நீ வச்சிருக்கிற? நான் சாட்சி சொல்ல தயாரா இருக்கிறேன். இதெல்லாம் 2019 அதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது. பல கோடிக்கணக்கானவர்கள் நீக்கி இருக்கிறாங்க. எப்படி 12,70,00,000 பேரை 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நீக்கி இருக்கிறாங்க. அதில் 4 கோடி பேர் முஸ்லீம்கள், 3 கோடி பேர் தாழ்த்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள். மற்றவங்க பெண்களை கூட ஒரு 2 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக ஓட்டு போட மாட்டாங்க, அப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் நீக்கப்பட்டவங்க. அதாவது அப்போ அந்த தேர்தலில் பதிவான ஓட்டு எவ்வளோ, வாக்குகள் எவ்வளோ என்னன்னா 60 லட்சம். நீக்கப்பட்டவங்க 12 கோடி, 60 கோடி நீக்கப்பட்டவங்க 12 கோடி 70. அதாவது கிட்டத்தட்ட 20%க்கும் மேலே வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிதான் தேர்தல் நடந்து 2வது முறையாக மோடி ஆட்சிக்கு வர்றாரு. எப்படி நுணுக்கமாக வேலை பார்த்துருக்குறாங்க பாருங்க. வேற எதுலேயும் அறிவு இல்லை, பொருளாதாரத்தை நிமிர்த்துறதுக்கு அறிவு இல்லை, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுல அறிவு இல்லை, மக்களுடைய வருவாயை பெருக்கிறதுல அறிவு இல்லை. ஆனால் இதில் மட்டும் அறிவு நல்லா வேலை செய்யுது. சங்கி மூளை இதில் மட்டும் நல்லா வேலை செய்யுது. இப்போ இதிலெல்லாம் முஸ்லீம் இந்துலாம் கிடையாது. யார் எது செஞ்சாலும் சரி, அக்ரம் கான் அஸ்லம் கானா நீ எப்படி என்னோட வருவ, நான் ஒரு இந்து ஐடியாலஜி, அதெல்லாம் கிடையாது. திருட்டுத்தனத்துக்கு ஏது வந்துட்டு பங்காளி சண்டை, அது எல்லாரும் ஒன்றா போயிட்டாங்க. இப்போ பாருங்க, சுபாஷ் கொட்டேடாரு அவர் யார் இது பண்ணிடுறாரு? அக்ரம் பாஷா, அவருடைய தம்பி அஸ்லாம் பாஷா, அவருடைய மனைவி கிட்ட எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் எஸ்ஐடி ரைடு பண்ணி எல்லா எவிடன்ஸையும் எடுத்துருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்னைக்கோ நடந்திருக்க வேண்டியது. அது இவ்வளோ தாமதமாக நடக்குதுன்னு அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கவில்லை. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுங்க மக்களே, இந்த தேர்தல் ஆணையம்ன்றது இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுபவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டும் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதற்கான குற்றச்சாட்டும் இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கக்கூடிய அது இணையவாசல் வழியாகவே நடக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. தயவு செய்து இந்த விடயத்தை பரவலாக கொண்டு செல்லுங்கள், விரிவாக பகிருங்கள். இதன் மூலம் நாம் பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.